ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. என்னடா திடீர்னு இந்த பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒளி சொற்கள். இந்த ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒளி சொற்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் அந்த ஒளி சொற்கள் புத்தகம். ஆசிரியர் கவிவளவன். இந்த புத்தகத்துல இருந்து சில கவிதைகளை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒளி உன்னை தீண்டாதிருந்தால் வழி எங்கும் உன் பெயர் கல். உண்மைதானுங்க. வாழ்க்கையில் நமக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் ஒளின்னு எடுத்துக்கோங்க. அந்த ஒளி நம்மளை செதுக்கும் பொழுது, அந்த பிரச்சனைகள் நம்ம கிட்ட வரும் பொழுது, அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு கற்றுக்குறோம். சரிங்களா? அப்போ அந்த பிரச்சனை நம்மளை செதுக்குது, அதன் மூலம் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தின் மூலம் வாழ்க்கையை அடுத்த தடவை எந்த தவறும் நடக்காம நம்ம இந்த வாழ்க்கையை கொண்டு போகிறோம்ல. ஸோ அதுதான் ஒளி உன்னை தீண்டாதிருந்தால் வழி எங்கும் உன் பெயர் கல். அதாவது எந்த பிரச்சனையுமே வரல அப்படின்னா அது வாழ்க்கையே இல்லை தானே. வாங்க அடுத்த கவிதையை பார்ப்போம். உண்மையையும் போலியையும் உருவங்கள் வித்தியாசப்படுத்துவதில்லை. சரிதானங்க. பொருள் வித்தியாசமா இருக்கு, டூப்ளிகேட் ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா மனுஷங்க வெளியில ஒரு மாதிரி பழகுறாங்க, உள்ளுக்குள்ள ஒன்று நினைக்கிறாங்க. அப்படின்றப்போ நம்மளால அவங்களுடைய உண்மையான ஒரு குணங்களை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கிட்ட பழகுற வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட பழகிட்டு போவோம்ப்பா அப்படின்னாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம அவங்களுடைய கெட்ட குணங்களால பாதிக்கப்படுவோம் அப்படின்றதும் நடக்கும். சரிங்களா? அடுத்து இன்னொரு கவிதை பார்ப்போம். தவறான வழிகாட்டி ஒருபோதும் சரியான வழியை காட்டியதே இல்லை. வாழ்க்கையில் சிறக்க வேண்டுமா? வழிகாட்டியாக மாறு அல்லது வழிகாட்டியை மாற்று. சரிதானே? இப்போ வழிகாட்டியை மாற்று அப்படின்னா நம்ம போய் அவங்கள மாற்ற முடியாது. ஆனா நமக்குள்ள குரு இன்னொருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இவங்க நமக்கு சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா, நம்மளே அந்த குருவாவோ நம்மளே அந்த வழிகாட்டியாவோ மாறணும். அதுக்கு நம்ம நிறைய கத்துக்கணும். சரிங்களா? நிகழ்காலத்தில் நிதானமாய் செயல்படு, எதிர்காலம் ஒருபோதும் ஏமாற்றாது. ப்ரெசன்ட் லைஃப்ல நம்ம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபியூச்சர் லைஃப் நமக்கானதாகவே அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது போல வாழ்க்கைக்கு தேவைப்படுற நிறைய கவிதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு. அதே போல தேவைகள் தீரும் வரை மட்டுமே பணிவும் பலரிடத்தில் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு தானே. நம்ம கிட்ட ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவ்வளோ பணிவா பேசுவாங்க, நமக்காக நிறைய செய்வாங்க. உங்களுக்காக தான் நான் இருக்கேன், உங்களுக்காகவே எல்லாம் செய்யறேன், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க வேலை முடிகிற வரைக்கும் தான். தேவைக்கு தான் தேடப்படுவாங்க. நம்ம தேவன் யாருமே தேட மாட்டாங்க. சரிங்களா? அதனால எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அப்படியே இருந்துட்டு போயிடலாம்ல. தேவைக்கு தேவையை செஞ்சுட்டு தேவையில்லாத தூரத்துல எரிஞ்சிட்டு செவனின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில நம்மளோட எண்ணங்கள் ஏதோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்படி ஒரு சிறப்பான ஒளி சொற்கள் அப்படின்ற கவிதை புத்தகம் எழுதிய ஆசிரியர் கவிவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? நன்றி.